சக்சஸ் ஷேரிங் நீங்க இந்த இடத்துல தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு நன்றி 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் ப்ரோ. நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பாளரா இருந்து இன்னைக்கு சிறப்பா வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகல. அதை பாத்தீங்கன்னா அதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்திட்டு இருக்கீங்க. மென்மேலும் முயற மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. வந்து பாத்தீங்கன்னா என்னை இன்வைட் பண்ணும்போது, ஏன்னா இது எப்படி அவரு பாக்குறாரு எனக்கு தெரியல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்புக்கான ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உணர்த்த முடியாதான் இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்கன்றத நான் வந்து பாத்தீங்கன்னா உணர்றேன். ஸோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்ல உள்ள கொண்டு வந்த என்னோட வழிகாட்டி, எனக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா புரட்டி கொடுத்த யுகா பார்த்திபன். ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். என் டீம் மெம்பர்ஸுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் டீம் அப்படின்ற ஒரு டீமை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கு ஹரிபிரகாஷ் சாருக்கும். ஸோ அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருக்கிற பாலமுருகன் சார், சந்தோஷ் சார், ஒட்டுமொத்த விபி அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருடைய கனவுகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எம்டி சார் வந்து பாத்தீங்கன்னா சிஓ சாரும் கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், இது மட்டும் இல்லாம கம்பெனியோட 41 விபி இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்த ஒற்றுமைக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்சஸுக்கு முன்னாடி கிடைச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோல்வியில கிடைச்ச அனுபவம் தான். ஸோ அந்த தோல்வியில எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு அனுபவம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ன்ற ஒரு ரேஷியோக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோமா அப்படி இல்லை, இன்னமும் நிறைய பொறுப்புகள் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் கடன்ல இந்த வியாபாரம் எடுக்கும்போது ஒரு மனநிலைமை எப்படி இருந்ததுன்னா, எங்கேயாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அந்த வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படியாவது வெளில வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின ஒரு கூட்டத்துல நானும் ஒரு ஆள். ஸோ அப்படி போகும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷனை பார்த்து எங்க போனாலும் ரிஜெக்ஷன், கூட இருக்கிறவங்க ரிஜெக்ஷன், பெத்தவங்க ரிஜெக்ஷன், அதை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட சொல்லும் போது ரிஜெக்ஷன், கேலி கிண்டல் எல்லாமே உட்பட்டு எங்கேயாவது நிக்க முடியுமான்னு ஒதுங்கி ஓரமா நிற்கும் போது அட போடா இதாடா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்ன்ற ஒரு லைஃப் ஸ்டைல் போய் அப்படி நிற்கும் போது என்ன தேர்ந்தெடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்து வழி நடத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையில அது அது சொல்ல போனா அது ஒரு பெரிய ஒரு நானா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாக்கங்கள். இப்படி இருந்த வாழ்க்கை இப்படி மாறி இருக்கா, அது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்துருக்கேன். நிறைய பேரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கேன். ஆனா சொந்த அனுபவம்னு சொல்லுவாங்கல்ல, அது நான் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கும் போது 10 ரூபாய் டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லாம கஷ்டப்படும் போது இருந்த அந்த லைஃப்பை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உணரும் போது உண்மையிலே சொல்றேங்க, லைஃப் மாறி இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கண் கூட என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அது நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இருந்து அங்கேயே நான் அனுபவிச்சிருக்கேன். அதுல இருந்து மாறி அந்த நல்ல ஒரு இடத்துக்கு போகணுன்ற அந்த அனுபவத்தையும் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா யார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணதுதான். இவங்க கூட இருந்தா இன்னார் கூட இருந்தா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூர்யா ப்ரோ சொன்ன மாதிரிதான் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேரோட வாழ்க்கை மாறி இருக்குன்னா அது என்ன காரணம், மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தாங்க, எங்க யார் கூட இருந்தா நாம எந்த இலக்கை போய் அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடையலாம் அப்படின்றது நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான். 4 பேர் படிக்கிறானா, எனக்கு படிப்பு தெரியலனா கூட 4 படிக்கிற பிள்ளைங்க கூட நான் இருந்துட்டா எனக்கு அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நபர் கூட இருந்துட்டா எனக்கும் அந்த வியாபாரம் பண்ணணும் எண்ணம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட இருந்தா ஜெயிச்சிடலாம், இவங்க கூட இருந்தா நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த உயர்ந்த எண்ணமும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் சரி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றியின் பாதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிவகுத்து கொடுத்தது. அதே போல நான் இப்ப என் டீம் அதுக்கு மேல ஆனா நம்ம ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற இந்த விஷயத்த நம்ம பண்ணி இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது ஒரு கோர் பிரிஞ்சது. அப்பதான் இந்த சாம்பியன் டிராஃபி, அதாவது பெரிய பெரிய கப்பு எல்லாம் பார்த்திருக்கேன்.
விளையாடினாங்கன்னா தருவாங்க. நான் முதல் முறையா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிச்சு ஒரு நாளும் கப்பு வாங்குனது கிடையாது. கப்பு வாங்குனத பார்த்துருக்கிறேன். ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன கப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் உயர கப்பு, ஆ கோர் லீடர்ன்னு சொன்னாங்க. கோர் லீடர்னா என்னன்னே தெரியாது. "என்னங்க என்ன கோர் லீடர்ன்னு பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன். இல்லண்ணா நீ செய்யற வேலைய இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்புள்ள செய்யணும்" அப்படின்னா. சரி ஓகே நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஈகிள் அப்படின்ற ஒரு டீம் தெரியும். அந்த ஈகிள்ல பிரிஞ்ச கிரவுன் ஈகிள பத்தி தெரியும். அங்கருந்து கோல்டன் ஈகிள்னு ஒண்ணு பொறந்தது தெரியும். அந்த கோல்டன் ஈகிள்ல நான் ஒரு லீடரா இருந்தது தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஒரு கோரா பிரிஞ்சது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஈகிள் பொறந்தது. ஸ்டார் ஈகிள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ன ஸ்டார் ஈகிள் பொறந்தது. ஒன்ன ஸ்டார் ஈகிள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஈகிள்லேருந்து இன்னொரு ராயல் ஈகிள் பொறந்தது. ப்ரூவ் பண்ணணும். அந்த ஈகிள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுதுன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த உருவாக்குன அந்த சாம்பியன் டிராஃபி தான் நெறைய பேர வந்து பார்த்தீங்கன்னா, லீடரா உருவாச்சு. அது ரொம்ப நாளா இல்லாத இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப கொண்டு வரும்போது, டீம் கூட உட்கார்ந்து பேசும்போது, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய போட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்தது. நெறைய விஷயங்கள், நெறைய டீமோட சப்போர்ட் கிடைச்சது. இல்லண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர் நம்ம கம்பெனில இணையும் அப்டின்னா, அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சப்போர்ட் இன்னைக்கு வரலும் வந்து பார்த்தீங்கன்னா, லீடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் என்னோட கோர் லீடர்ஸுக்கும் சரி, அவங்க உருவாக்குன ஒவ்வொரு கோர் லீடர்ஸுக்கும் சரி, நான் மிகப்பெரிய ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன். ஒரு 60 பிவினா கூட அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி, ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கி குடுத்தாங்க. இந்த வாரம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வீண் போகாம அந்த பெஸ்ட்ட வந்து கொண்டு வந்து நாங்க குடுத்துருக்கிறோம். நிச்சயமா இனி வரும் காலங்கத்திலயும் இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரியும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இந்த பிரிவு என்ன கிடைக்கும்னா, பெரிய வளர்ச்சிய குடுக்கும்னு சொல்லிட்டு என் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலே அது பெரிய ஒரு மாற்றத்த குடுக்கும். ஸோ தனக்கு மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்த குடுக்கணும்போது, அந்த பிரிவ வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு, பண்ணா நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறணும்போது, இன்னைக்கு அத வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா கொண்டு போயிட்டும் இருப்போன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இது சக்சஸ் அல்ல. இது ஒரு புள்ளி. ஸோ உண்மையிலே இந்த புள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மேலும் கமாவ போட்டு மெருகூட்டிக்கிட்டே இருக்கணும். நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஈகிள் அப்டின்னா, நம்மளோட ஹரி சாரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்குதுன்னா, அதுல நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புள்ளி இருக்கணும் அப்டின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறோம். ஸோ நிச்சயமா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில நம்மளோட ஐகான்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தி ஒன் ஆஃப் த ஈகிள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டோ, அதே மாரி ஈகிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் ஈகிள் பெஸ்ட்டா இருக்கும். ராயல் ஈகிள்ல தி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு காட் ஆஃப் ஈகிள் பெஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா குடுப்போன்றத சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட அந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வீண் போகல. நிச்சயமா அந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்த படைக்கும்னு சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு குடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி, நன்றி ப்ரோ. சூப்பர், சூப்பர்ண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்க எல்லாரும் வந்த தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் விஜய் அண்ணா. நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், அப்கமிங் வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவரை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸ் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர். ஸோ நியூ கார் அச்சீவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிஸ் இந்தியாவோட ஒரு பேச்சாளர். வாம் வெல்கம் மிஸ்டர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேச்சு முத்தண்ணா. ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ பிரதர். ஓகே ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் பிரதர். ஸோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். தாண்டி செம்மையா வந்து டீமை வழி நடத்திட்டீங்க. ஸோ ரீசெண்டா கூட திருப்பூர்ல போயிட்டு திருப்பூர்ல இருக்க டீமுக்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணி அந்த டீம்லயும் நிறைய அச்சீவர்ஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தாண்டி குட் ஈவினிங் லீடர்ஸ். நியர்லி ஒரு 430 பேர். ஸோ சண்டே ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு எல்லாருமே தூங்குற டைம் இருப்பாங்க, நாடகம் பார்க்குற டைம். பட் இந்த டைம்லாம் தாண்டி ஆக்சிஸ் இந்தியாக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்தவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது போக என்னை பத்தி தெரியாதவங்களுக்காக என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேச்சு முத்து. நான் சென்னை திருவட்டூர்ல வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் அந்த ஆக்சிஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வோடஃபோன்ல டெலிகாம் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு ஸோ பார்ட் டைம்ல மந்த்லி ஒரு 5,000 சம்பாரிச்சா போதுன்ற ஒரு சின்ன கமிட்மெண்ட்டோட ஆக்சிஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணேன்னா இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா மூலமா 46 லட்ச ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணி ஒரு கார் அச்சீவரா, ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டரா, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு இந்த வருமானம் இப்போ கொடுத்த என்னோட ஓன் சிஸ்டர் பாண்டீஸ்வரியும், அது போக
என்ன இங்க வழி நடத்தி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து எனக்கு நம்பிக்கையா இன்னும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கபலமா இருந்து எனக்கு வழி நடத்திட்டு இருக்கேன். ஸோ என்னோட விபி பாலமுருகன் சாருக்கும் அது போக ஹரிபிரகாஷ் சாருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்றது முக்கிய காரணமா இருந்த என்னோட பிள்ளை சாருக்கு என்னோட ஈகிலும் பெட்டியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ கூட விஜயகுமார் பிரதர் வந்து சூப்பரா ஷேரிங் பண்ணியிருந்தாரு. ஸோ விபி அந்த இதுக்கான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வந்து அந்த விபிக்கான டெஸ்க்ல பாத்தீங்கன்னா எங்களை உட்கார வச்சிருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு போட்டோ வந்து ஆக்சுவலா என்னோட இதுல வந்து நான் பார்த்திருந்தேன். அது என்ன போட்டோ அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ் கோடு எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. இது வந்து ராயபுரத்துல வந்து ஒரு டவர்ல எடுத்த ஒரு போட்டோ. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட வாழ்க்கை நியர்லி ஒரு 8 வருஷமா பாத்தீங்கன்னா டவர்லயே வந்து ஓடி எப்படியாவது என் வாழ்க்கை மாறாதா, எப்படியாவது வந்து வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போக மாட்டோமா, எப்படியாவது வந்து நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ற அளவுக்கு ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத நான் தேடிட்டு இருக்கும்போது ஸோ எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சிஸ் இந்தியா. உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஆக்சிஸ் இந்தியால ஜாயின் பண்ணேன்னா இன்னைக்கு என்னோட ஜாபை நான் குவிட் பண்ணிட்டு ஆக்சிஸ் இந்தியா மூலமா மந்த்லி நியர்லி ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட இன்கம் ஏர்ன் பண்றேன்னா ஸோ அதுக்கு முழு காரணம் பாத்தீங்கன்னா ஸோ ஆக்சிஸ் இந்தியாவை இந்த பிளானை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட எம்டி சாரும் சிஓ சாரும் தான். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நான் ஒரு சாதாரண இன்ஜினியரா தான் என்னோட ஜார்னி அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு நியர்லி பாத்தீங்கன்னா என்னோட லைஃபே பாத்தீங்கன்னா டோட்டலா மாறுற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா மூலமா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆனா என் கூட இருந்த என்னோட ஃப்ரெண்ட் ராஜேஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நேட்டிவ் வந்து கேரளா. அவர் இன்னும் வந்து டெலிகாம்ல இன்ஜினியரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேற்று கூட அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் துபாயில வந்து இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. மந்த்லி சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபாய் சம்பளத்துக்காக அவரோட குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 11 மாசம் பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை பார்க்கணும். 1 மாசம் லீவ். 1 மாசம் தான் என்ன பண்ணுவாருன்னா இந்தியாவுக்கு வந்து அவரோட ஃபேமிலியை பார்ப்பார். மற்ற 11 மாசமும் பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு வீர கணேசன் நம்ம டீம்ல கூட சிடியா இருக்கு. அவர் துபாய் தான் போயிருக்காரு. அவரை மீட் பண்ணணும் ட்ரை பண்றாரு. பட் ஆனால் அவரால் மீட் பண்ணவே முடியல. காரணம் என்ன, அவ்வளோ வந்து ஒர்க் ப்ரெஷர். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா துபாயில வந்து ஒரு பெரிய சைக்ளோன் வந்து டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா துபாயை புரட்டி போட்டுச்சு. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா தூங்காம கொள்ளாம லீவே போடாம அவ்வளவு ஒர்க் பண்ணி அவர் கிடைக்கிற சம்பளம் பாத்தீங்கன்னா 45,000 தான். மேபி நான் ஒரு நேற்று பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா மேபி எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆக்சிஸ் இந்தியா வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னா மேபி அதை கிடைச்சு நான் எடுக்காம இருந்ததுன்னா மேபி நான் எடுத்து நான் ஒர்க் பண்ணாம இருந்தேன்னா இந்நேரம் என்னோட நிலைமை பாத்தீங்கன்னா இப்படிதான் ஏதோ ஒரு வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை வந்து விட்டு தள்ளி நின்று ஸோ மந்த்லி வந்து அவங்க கொடுக்குற ஒரு 50,000 60,000 சம்பளத்துக்காக ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் பணத்துக்காக ஓடுற ஒரு நபரா நான் மாறி இருப்பேன். பட் ஆனா ஆக்சிஸ் இந்தியாக்கால நிறைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கூட மீட்டிங்ல இப்ப நம்ம பேசின விஜயகுமார் பதர் பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 1.5 கோடி ரூபாய் கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ண அந்த மாதிரி ஆக்சிஸ் இந்தியால ஜெயிச்ச நபர்கள் எக்கச்சக்க நபர்கள் இருக்காங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டிமோனில நம்மள நிறைய பேரை வந்து நம்மளால கேட்க முடியும். இந்த மீட்டிங்லேயே வந்து கோர்ஸ்ல இருக்கவங்க வந்து சிடிஸ்ல இருந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் மேல சம்பாரிச்ச நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ப்ரூஃப் இருக்கு. பட் ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வியாபாரத்தை முதல் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க சொல்லிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பெருசா ப்ரூஃப் இல்ல, ஆப் இல்ல. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி உண்மையாவே நம்பிக்கையான கம்பெனி நீங்க ஜாயின் பண்ணவங்களுக்கே டவுட் இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிராபேக் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல இருந்துச்சு. ஏன்னா ஆப்ன்றதே ஒர்க்கே ஆகாது. ஏன்னா இங்க டாப் மோஸ்ட் இன்கம் ஏனரா யார் இருந்தார் நான் ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டாப் மோஸ்ட் ஏனர் ஸோ இன்னைக்கு மீட்டிங்கோட சீஃப் கெஸ்டா இருக்க ஹரிபிரகாஷ் சார் டோட்டலாவே பாத்தீங்கன்னா 39 லட்ச ரூபா தான் சம்பாதிச்சிருந்தார். இந்த கம்பெனில கார் வச்சு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நியர்லி ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. அதை தாண்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வழி நடத்திருக்க பாலமுருகன் சார் அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அவரே வெறும் 12 லட்ச ரூபா தான் இன்கம் சம்பாதிச்சிருக்காரு. அவரே பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 30,000 40,000 தான் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ அப்ப இங்க பெருசா ப்ரூஃப் எதுவுமே இல்ல, ஆப்பும் இல்ல, ப்ராடக்ட்டும் இல்ல. அதை தாண்டி இருக்கிறது ஒரே ஒரு கிட்ட அந்த 3,500 கிட்ட தான். அதுலயும் பாத்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு பாத்தீங்கன்னா பொருள் கிடையாது. 10,000 கூப்பன் தருவாங்க. அந்த கூப்பனை ரெடீம் பண்ணலான்னு பார்த்தா ஆப்ல போனா ப்ராடக்ட் இல்ல. ப்ராடக்ட்டுக்கு நம்ம வாங்கலான்னு போனா ஆஃப்லைன் ஷாப்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆப்ல தான் வாங்கிக்கணும். ஆப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஆப்பை நம்ம லோட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 1 hour ஆயிடும். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு 4 வருஷத்துல இந்த கம்பெனில நடந்த மாற்றங்கள்லாம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு இருக்கு. நீ கூட விஜயகுமார் பதர் அவர் சொல்லும் போது ஒரு அவரு பாத்தீங்கன்னா அவரு இப்ப சிடியா இருக்காரு, அப்கமிங் விபியா இருக்காரு. ஒரு சீஃப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 1.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் இங்க ஜாயின் பண்ணும்போது இங்க விபிஸே பாத்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் தான் சம்பாதிச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு சிடியும் 1.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய இடிஸ் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அப்ப இங்க 4 வருஷத்துல இங்க ஆக்சிஸ் இந்தியால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு உதாரணம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நடந்த இந்த மீட்டிங்கை நான் பாக்குறேன். ஏன்னா இங்க ஆக்சிஸ் இந்தியால இங்க இருக்க நிறைய பேர் நீங்க பிரைம் மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜாயின் பண்ணிருப்பீங்க. மேபி நாப்கின் வாங்குறதுக்காக ஜாயின் பண்ணிருப்பீங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க. மேபி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் அடையணும், என்னோட கடன் அடைக்கணும், என்னோட தேவைகளை நான் பூர்த்தி செய்யணும், எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் ஆக்சிஸ் இந்தியா மூலமா நடக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட நீங்க ஜாயின் பண்ணி
இருப்பீங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கே ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா நானும் முதல்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கும் பெரிய ட்ரீம் லிஸ்ட் எடுத்து தான் நான் என்னோட அப்ளைன் பாலமுருகன் சட்டை உட்காரும் போது எனக்கும் அவ்வளோ டவுட். அவர் எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் என்னோட கொஞ்சம் கொஞ்ச நாள் டிராவல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராவல் பண்ணி விஷயங்களை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரிதான் நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சூர்யா பதர் ஆக்சுவலா 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாரு. ஸோ நான் கூட ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுவாரு பார்த்தேன். ஒரு டாபிக் மாதிரி எடுக்கலாம் நான் கொடுத்ததே 10 நிமிஷம் தான். ஸோ அதனால என்னோட ஜார்னி எல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு மீட்டிங் எனக்கு 10 பார்த்தேன். ஏன்னா இங்க ஆக்சிஸ்ல அவ்வளவு பேரோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா டோட்டலா மாறிடுது. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்கோட மெயின் கோர் பாத்தீங்கன்னா சாம்பியன் ட்ரோஃபி இதெல்லாம் தாண்டி இங்க இருக்க ஒவ்வொரு பிரைம் மெம்பருக்கும் நான் சொல்ல வர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க எல்லாருமே என்ன காரணத்துக்காக இங்க ஆக்சிஸ் இந்தியால ஜாயின் பண்ணீங்க, இந்த காரணத்தை என்ன ஆனாலும் சரி நீங்க மறந்துடாதீங்க. நான் இந்த போட்டோ கூட நான் எதுக்காக ஷேர் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த பாதை என்று மறவாதே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெலிகாம்ல நான் ஒர்க் பண்ணேன். அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்ப்பேன். இங்க நிறைய பேர் கூட நான் ஆக்சிஸ் இந்தியால ஜாயின் பண்ண புதுசுல என்னோட டீம்ல இருக்கும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எவ்வளவு சார் இந்த பிசினஸ் அவ்வளவு கஷ்டமா இருக்கு சார், கெஸ்ட் கிட்ட என்னால பேச முடியல சார், டைமே இல்ல சார், என்கிட்ட கான்டாக்டே இல்ல சார். அவ்வளவு காரணங்கள் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கிட்டே இருப்போம். நான் ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா நான் கஷ்டப்படும் போதும் டிமோட்டிவேட் ஆகும் போதும் என்ன நிறைய பேர் வேணான்னு சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா நான் பாக்குற போட்டோ இந்த போட்டோ தான். இந்த போட்டோவை பார்க்கும்போது இது பின்னாடி பாத்தீங்கன்னா டவர் இருக்கும். நான் நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 18 மணி நேரம் 24 மணி நேரம் கண்டினியூஸா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த வேலையோட எனக்கு ஆக்சிஸ் இந்தியா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு டவர் ஏற தேவையில்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் நான் வேலை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. 8 மணி நேரம் பண்ண கிடையாது. எனக்கு பிடிச்ச டைம்ல என்னோட ஸ்பேர் டைமை யூஸ் பண்ணி கூட நான் இதை இன்கமா மாத்திக்கலாம். இதை தாண்டி என்ன பண்ணலாம், ஒரு மொபைல் மூலமாவே நம்ம ஈஸியா நம்மளோட டீம் ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜியும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லா கையில கிடைச்சிருக்கு. பட் ஆனா எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே முதல்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது மேபி நீங்க ஒரு ஐடியா ஒரு 4500 கொடுத்து ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல 3 ஐடியா 7 ஐடியா நீங்க எல்லாருமே காசு கொடுக்கும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்களா, அந்த காரணத்தை நீங்க எல்லாருமே மறக்காம நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மேபி நீங்க ஜாயின் பண்ணி ஒரு மாசம் ஆயிருக்கும், ஒரு வருஷம் ஆயிருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே இன்னும் அந்த ரீசன் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பட் நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் முதல் நாள் நான் என்ன காரணத்துக்காக ஜாயின் பண்ணணும் அந்த காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த காரணம் தான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீம் தான் என்ன இங்க ஆக்சிஸ் இந்தியால ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன ஜாயின் பண்ண காரணத்தையே மறந்துட்டாங்க. 4 பேர் நம்மள வேணாம்னு சொன்னோம், 10 பேர் வேணாம்னு சொன்ன என்ன பண்ணா, அடப்படா நமக்கு இது செட் ஆகாது, நம்மள சுத்தி இருக்கவே வரமாட்டேன்ட்டான், நம்ம டீமே வேலை பார்க்க மாட்டேங்குது, நமக்கு இது சூட் ஆகாது போல, நமக்கு இது இதாக போல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ண புதுசுலயே எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ண எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ண நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்ணாம போனா. ஆனா நான் இங்க ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன, யார் வந்தாலும் வரலாம்னு சரி நான் இந்த வியாபாரத்தை என்ன ஆனாலும் கண்டினியூஸா பண்ணுவேன். ஒரு 5 வருஷம் இந்த வியாபாரத்தை கண்டினியூஸா பண்ணுவேன். ஏன்னா 8 வருஷம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஃபீல்ட்ல இருந்தேன். 8 வருஷம் இருந்தும் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கை மாறவே இல்லை. இந்த வியாபாரத்தை இந்த இண்டஸ்ட்ரியை நான் கத்துக்கிறதுக்கே எனக்கு நியர்லி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லேர்னிங் மோட்ல தான் இருந்தேன். 3 வருஷம் ஃபுல்லா கத்துக்கிட்டேன். ஒரு கெஸ்ட் கிட்ட எப்படி பேசணும், ஒரு கெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு ஐடியா எப்படி எடுக்கணும், ஒரு டீம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லீடரா ஆகிறதுக்கான தகுதியை வந்து நான் அடைஞ்சிருக்கேன். இன்னும் நான் லீடரா கூட மாறல உண்மையை சொல்லணும். அந்த அளவுக்கு உருவாகிறதுக்கு முதல்ல ஒரு 5 வருஷம் எந்த ஒரு ஃபீல்ட்ல போனாலும் நம்ம டிராவல் பண்ணணும். ஏன்னா சும்மா போனவனே 4 பேர் வேணான்ட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இதாக. ஏன்னா நான் இந்த வியாபாரத்துல ஜாயின் பண்ணும்போது நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், தம்பி கோச்சிக்காம ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஏன்னா இந்த வியாபாரத்துல நான் ஜாயின் பண்ண புதுசுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையா ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுத்த மீட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர் விஜயகுமார் சார் அவர் வந்து ஒரு மீட்டிங் வந்து பண்ணாரு. அந்த மீட்டிங்ல வந்து அவர் சொன்ன விஷயம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த வியாபாரத்துல ஜாயின் பண்ணும்போது என்னோட கான்டாக்ட் லிஸ்ட் என்னோட அப்ளைன் கேட்டாரு. நியர்லி ஒரு 260 பேர் கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து அதுல நியர்லி ஒரு 44 பேர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். 44 பேருமே என் டீம்ல ஜாயின் பண்ணேன். நான் முதல்ல அப்ரோச் பண்ணேன் 44 பேர். அதுவும் பாத்தீங்கன்னா நியர்லி 1.5 மாசம் டைம்ல நான் அப்ரோச் பண்ண யாருமே ஜாயின் பண்ணல. இந்த வியாபாரமே எனக்கு வேணாம், இது எனக்கு செட் ஆகாது போல. ஏன்னா மார்க்கெட்டிங் எனக்கு ஃபர்ஸ்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்ட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இந்த ஃபீல்டை பத்தின நாலேஜும் எனக்கு கிடையாது. ஸோ அப்ப இந்த வியாபாரத்துக்கு நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம் போல அப்படின்னு நினைச்சு இந்த வியாபாரத்தை நான் விட்டுலாம் நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு மீட்டிங் தான் பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் டாக்டர் விஜயகுமார் சாரோட மீட்டிங். அவர் முதல்ல இந்த அவரோட கான்டாக்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஐடி எடுக்கிறதுக்கு நியர்லி 101 பேரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 102வது ஒரு நபர் ஜாயின் பண்ணார். அவர் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளைனா இருக்க ஜிஆர் விஜய் சார். ஸோ ஒரு நபர் இன்னைக்கு அவர் ஃபவுண்டர் டாக்டரா எனக்கு தெரிஞ்சு இப்ப லாஸ்ட் வீக் கூட பாத்தீங்கன்னா அவரோட வீடு வந்து சென்னை திருவட்டூர்ல வந்து 2 கோடி ரூபாய் மதிப்புல பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு வாங்கி ஆக்சிஸ் இந்தியா இன்கம் மூலமா பண்ணிருக்காரு. நியர்லி ஒரு 4 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, மேபி அந்த நபர் 101 பேர்கிட்ட அப்ரோச் பண்ணாரு, 100 பேரை பார்த்துட்டு இந்த வியாபாரம் நமக்கு செட் ஆகாது மேபி ஓடி போயிருந்தாருன்னா இந்நேரம் அந்த 2 கோடி ரூபாய் வீடு அவரால் வாங்கியிருக்கவே முடியாது. அப்போ 101 பேரை பார்த்த அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியுதுன்னா வெறும் 44 பேர் தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப நம்ம இன்னும் ஒரு நபர் எக்ஸ்ட்ரா பார்ப்போம், இன்னும் ஒரு 10 பேரை பார்ப்போம், 20 பேர் பார்ப்போம். அந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த வியாபாரத்துல ஓடி நிறைய ரிஜெக்ஷனை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி ஓடும் போது தான் என்னாச்சுன்னா என்ன வேணான்னு சொன்ன நிறைய நபர்கள் எல்லாருமே என்னோட டீம் பெருசாகும் போது நான் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது என்னோட இன்கம் அதிகமாகும், என் டீமோட இன்கம் அதிகமாகும் போது என்னோட டீம்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அப்ப
நீங்க முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா இதுல நிறைய பிரைம் மெம்பர்ஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்களா இருப்பீங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்னா உங்களோட கான்டாக்ட்ஸ்ல நிறைய நபர்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்க. ஒருத்தன் வேணான்னு சொல்றானா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேணும்னு சொல்றவனை தான் பாத்தீங்கன்னா கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேணான்னு சொல்றவன் கண்டிப்பா இன்னைக்கு எல்லாம் சரி என்னைக்கோ ஒரு நாள் உங்க டீம்ல ஜாயின் பண்றான். அந்த வேணான்னு சொல்றவனை மட்டும் கரெக்டா நீங்க லிஸ்ட் எடுத்து அவனுக்கு இந்த வியாபாரத்தை புரிய வைக்கிறதுக்கு அவனுக்கு நீங்க ஸ்டேட்டஸ் போட்டோ அவனை ஃபாலோ பண்ணி உங்களோட அச்சீவ்மெண்ட்டையும் உங்களோட இன்கமையும் உங்களோட பேனரையும் நீங்க காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் அவங்க டீம்ல ஜாயின் பண்ணுவார். அவர் மூலமா நீங்க சம்பாதிக்கலாம். அவரும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல மாற்றம் அடைவார். சோ அதுக்கு நீங்க எல்லாருமே பண்ண வேண்டியது என்ன, ஒரு பேசிக்கா நிறைய நபர்களை பாருங்க. ஏன்னா நீங்க பார்க்க தான் உங்க டீம்ல புது புது நபர்கள் ஜாயின் பண்ணி இந்தியா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 3 பேர் பாத்தீங்கன்னா அப்கமிங் விபிக்கான டேபிள்ல வந்து போயிருக்கும். ஆனா அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா ஜென்ஸ். பட் ஆனா எனக்கு அந்த நிமிஷம் கூட எனக்கு அதுதான் வருத்தமா இருந்துச்சு. சோ நம்ம ஆக்சிஸ் இந்தியால நியர்லி 70% அபோவ் பாத்தீங்கன்னா லேடிஸ் இருக்காங்க. ஆனா நீங்க நாமினேஷன்ல போகும்போது 3 பேர் போயிருக்காங்க. அந்த 3 பேரும் ஜென்ஸா இருக்காங்க. அப்ப இதுல லேடிஸ்க்கு இன்னும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணாம இருக்கீங்க. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல கூட 430 பேர் கிட்ட அட்டன் பண்றாங்க. இதுல நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நியர்லி 60% பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் இருப்பாங்க. ஆனா அச்சீவ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வரும்போது ஏன் உங்களோட பேர் இல்ல? அப்ப அதுக்கு என்ன பண்ணும், அடுத்த ஒரு நாமினேஷன் வந்தாலும் சரி, அச்சீவ்மெண்ட் வந்தாலும் சரி, நீங்க முதலாளா வரணும்ன்றதை நீங்க எல்லாருமே திங்க் பண்ணி சூப்பரா பண்ணுங்க. சரி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சூர்யா பிரதர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது போக விபிஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியும், அது போக எனக்கு இங்க வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு நான் பேசுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கேன். ஸோ பாலமுருகன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூண்ணா. ஸோ எக்ஸலண்டான உங்களுடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வைஸ் பிரசிடென்ட். ஸோ ஃபைனலாக ஒரு லெஜண்ட் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிஸ் இந்தியாவோட டைரக்ட் ட்ரிபிள் டைமண்ட் டைரக்டர், ஸோ நெக்ஸான் கார் அச்சீவர், வார்ம் வெல்கம் மிஸ்டர் கொடியரசன் பிரதர். உங்களோட செக்ஷன் நீங்க கண்டினியூ பண்ணலாம். எஸ், வெல்கம் பிரதர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சூர்யா பிரதர். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ சூர்யா ப்ரோ. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டே அப்படின்னாலே வந்து உண்மையிலே வந்து ஒரு திருவிழா கோலம் தான் வந்து ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீட்டிங், எங்க பார்த்தாலையும் வந்து ஒரு செலிப்ரேஷன்ஸ், எங்க பார்த்தாலையும் வந்து ஆக்சிஸ் இந்தியாவில் அச்சீவர்ஸ் உடைய போட்டோஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் தான் வந்து நம்முடைய சண்டேவா வந்து பார்க்குறேன். எல்லாருக்கும் வந்து சண்டே ஒரு ஹாலிடே, வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டேவா இருந்தாலும், ஸோ ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை கிரியேட் பண்ற ஒரு டேவும், நாம எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கு உண்டான நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய இந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பெரிய பொக்கிஷமா இருக்கு. இந்த சண்டேவை யாரெல்லாம் வந்து பெஸ்டா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களோ, ஸோ நம்ம தனிவேல் சார் சொன்ன மாதிரி பெஸ்டா யாரெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வேகமா அதிவேகமா வளர்ந்து வரக்கூடிய சாதனையாளர்களா வந்து ஆக்சிஸ் இந்தியால பார்க்கப்படுறாங்க. ஸோ அந்த விதத்துல தான் வந்து இந்த மீட்டிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலே வந்து நிறைய சாதனையாளர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா உருவாக்குறதுக்கான ஒரு மீட்டிங் அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். ஓவராலா நம்முடைய ஈகிள் டீம் மூலயமா வந்து இதை சூப்பரா வந்து ஒவ்வொரு வாரமும் தவறாம வந்து நமக்கான வந்து ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனோ நாலேஜோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த மூலையில இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மீட்டிங் மூலயமா வந்து நம்ம நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய லீடர்ஸ் உடைய அந்த வாய்ஸ், ஸ்பீச், எனர்ஜி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கிறது எடுத்துக்கிறதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சண்டே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மீட்டிங்கை உருவாக்கி கொடுத்த நம்முடைய ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட், ஸோ நம்முடைய ஹரிபிரகாஷ் சார், ஈகிள் டீமுடைய கேப்டன். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்துல வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் பிரகாஷ் சார், ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே வந்து நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த வாய்ப்பை அவர் கொடுக்கல அப்படின்னாக்கா ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் கம்பெனில ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. கிடைச்சிருக்குமா இல்லை நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன். இப்ப பேச்சுமுத்து ப்ரோ சொன்ன மாதிரிதான் அவருடைய போட்டோ போட்டு காமிச்ச மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு எம்ப்ளாயா, ஸோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா காலையில எழுந்து ஷிஃப்ட்டுக்கு போகணுமே, ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காலையில வந்து மேன் பவர் வருவாங்களா வரமாட்டாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நாளைக்கு வந்து எந்தெந்த மிஷின் என்னென்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிஷினரிஸ் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு 2 பேருக்கு மட்டும் இல்ல, இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வந்து மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இடமாவும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற இந்த மிகப்பெரிய வந்து ஒரு
அட்சய பாத்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு கொடுத்த நம்மளுடைய வாழும் கடவுள்கள் நம்முடைய ஏபிஎஸ் செந்தில்குமார் சார் அண்டு சிஓ பாபு சார். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே வந்து ஸோ இன்னும் நம்ம கோயில் கட்டல அவ்வளவுதான். ஏன்னா சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தன் வந்து வாழையடி வாழையா சொல்லுவாங்க. பரம்பரையா வந்து பணக்காரா இருக்கிறவங்க, கோடீஸ்வரனா இருக்கிறவங்க, அவங்க வந்து பெரிய லக்ஸரி லைஃப் வாழ்றதோ, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து இன்னும் பெருசா மாத்திக்கிறதோ வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லாத அடிமட்டத்துல தரையில இருக்கக்கூடிய ஒருத்தனையும் ஒரு கோடீஸ்வரனா இன்னைக்கு மாத்திருக்காங்க. அது ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஸோ 100கணக்கான கோடீஸ்வரர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்துல மாத்த முடியுமா அப்படின்னாக்கா உண்மையிலேயே வேற எங்கேயும் இருக்கான்றது எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சிஸ் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டும். ஸோ அதை உருவாக்குன ஆரம்பத்துல இருந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ல எடுத்துட்டு வந்து நம்முடைய ஏவிஎஸ் செந்தில்குமார் சார் அண்ட் சிஓ பாபு சாருக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹேட்ஸ் ஆஃப் த சல்யூட் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது நம்ம கையில கிடைச்சது. இது யாரெல்லாம் உணர்றோம் அப்படின்றது தெரியல. உண்மையிலேயே வந்து ஒரு 3.5 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த பிசினஸ் என் கையில கிடைக்கும் போது எல்லாரும் அலட்சியப்படுத்தின மாதிரி தான் நானும் இந்த பிசினஸ் அலட்சியப்படுத்தினேன். ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த பிசினஸ் என் கையில கிடைச்சிது. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒருத்தர் என்கிட்ட சொல்றாங்க ஆக்சிஸ் இந்தியா அப்படின்றதெல்லாம் வந்து அது என்ன அப்படி ஒரு பேரு, அது கம்பெனி அப்படின்றதெல்லாம் கூட தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டம் வரப்போகுது, ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் கூட எதுவும் தெரியாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி வரல. சொன்ன நபர் மட்டும் தான் கண்ணு முன்னாடி வந்தாரு. அந்த நபர் எப்படி வந்து நம்பிக்கையானவரா, இல்ல நல்ல விஷயம் தான் சொல்லுவாரா, என்ன ஏது அது மட்டும் தான் வந்து என் கண் முன்னாடி வந்தது. பட் அந்த பெரிய நம்பிக்கை ஒன்றும் அவர் மேல எனக்கு இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ரிஜெக்ஷன் தான் பண்ணோம் நம்ம. கிட்டத்தட்ட 3 மாசம் 6 மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பிசினஸ்ல சேரவே இல்லை. ஸோ சேரணும்னு நினைக்கக்கூடிய நபர்களையும் போய் நான் வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சிஸ் இந்தியாவை ஏதோ ஒரு சூழ்நிலையில எடுத்து ஸோ வந்து என்ன சொல்றது, ஜஸ்ட் வந்து ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா, என்னால வந்து பாத்தீங்கன்னாக்கா வட்டி கட்ட முடியல. ஸோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் நிறைய கடன், வட்டி கட்ட முடியலன்ற சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் எடுத்த இந்த பிசினஸை ஜஸ்ட் ஒரு ஐடியா போட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டிராவல் பண்ணும்போது இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, ஆக்சிஸ் இந்தியான்றது எவ்வளவு பெரிய ஃபியூச்சர். நான் ஒரே ஒரு விஷயம் தான் எப்பவுமே நான் யோசிச்சு பாக்குற ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கூலி தான். தட்ஸ்மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெரிய வளர்ச்சி, பெரிய கனவு இல்லாத ஒரு நபர்கள் தான். ஒரு ஒர்க்கர் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான். அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்கள். யார் ஒருத்தர் எனக்கு 5 வருஷம் கழிச்சு என் லைஃப் இப்படி இருக்கும், 10 வருஷம் கழிச்சு என் பசங்களுடைய லைஃப் இப்படி இருக்கணும், 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய ஃபேமிலி என்னுடைய பாத்தீங்க அப்படின்னாக்கா பெரிய லெவல்ல இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய நபர். இந்த வியாபாரத்தை எடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்த 10 வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலெல்லாம் வந்து இதை வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுதோ, இல்ல அலசி ஆராய முடியுதோ, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கே உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரர்களா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட போட்டி போடக்கூடிய நபர்களா கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு புரிஞ்சுது. உண்மையிலேயே வந்து ஆக்சிஸ் இந்தியால இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுது. என்னுடைய பசங்களுடைய லைஃப் இது வரையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என் லைஃபையோ என் அப்பா அம்மா லைஃபையோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெருசா வாழ முடியல. சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டம், ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், தங்கறதுக்கு இடம் இல்லை, அது வந்து பெரிய கஷ்டம். ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லாத ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய லைஃப் மாத்திட முடியுமானாக்கா 20 வருஷம் ஒர்க்கிங் லைஃப், அதாவது வந்து கம்பெனி லைஃப். ஒரு எம்ப்ளாயி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் இருந்தேன். பட் பெருசா லைஃப் மாறிச்சா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆவரேஜ் லைஃபாவது வாழ முடிஞ்சுச்சு அப்படின்னாக்கா நிச்சயமா இல்லை. ஸோ அந்த ஒரு லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சிஸ் இந்தியால யோசிச்சு பார்த்தேன். ஆக்சிஸ் இந்தியாவோட பிளானை யோசிச்சு பார்த்தேன். என்னை கைட் பண்ணக்கூடிய நபர், எனக்கு வந்து சொன்ன நபர், என்னை வழி நடத்தக்கூடிய நபர், ஸோ நமக்கு முன்னாடி முன்னேறி போயிட்டு இருக்கிற நபர்கள், இவங்க எல்லாரையும் வந்து யோசிச்சு பார்த்தோம். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா யுகா பார்த்திபன் மேம், ஸோ விஜயகுமார் சார், கணேஷ் சார், ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு என் கூட வந்து ரொம்ப உண்மையிலே வந்து ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்ண ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ அவங்களுக்காகவே கூட டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பத்துல இருந்தது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என் கூட வந்து நல்லா சூப்பரா வந்து என்னுடைய ஒரு ஃபேமிலி மெம்பரா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாக்குற ஒரு விஷயம், சாப்பாடா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு விஷயமும் பிசினஸை தாண்டி பழகின ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு எங்களை எந்த அளவுக்கு டிராவல் பண்ண விஷயம்.
சந்தோஷ் சாருடைய அந்த ஒவ்வொரு மோட்டிவேஷன், அவருடைய ட்ரைனிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே வந்து யாரை கூப்பினாலும் இந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்குடா, இந்த இடத்துல இந்த லீடர்ஸ் நம்பி வந்து எவ்வளவு பேர் வேணாலும் கொண்டு வரலாம், ஈஸியா நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை எல்லாம் கொடுத்தது. என் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய கனவா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது. பட் ஆனா கொடுத்து காசா வந்து கொடுத்துக்கிறதுக்கோ, இல்ல ஒருத்தர் வீடு கட்டி கொடுக்கறதுக்கோ, இல்ல ஒருத்தனுடைய கடனை அடைக்கிறதுக்கோ என்கிட்ட வசதி கிடையாது. பட் ஆனா ஹெல்ப் பண்ணுன்ற டெண்டன்சி மைண்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் ஆக்சிஸ் இந்தியான்றதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நிச்சயமா இது மூலியமா நம்ம லைஃப் மட்டும் இல்ல, நிறைய பேருடைய லைஃபை இல்லாத இருக்கிற நிறைய பேருடைய லைஃபை, கஷ்டத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் லைஃபை கண்டிப்பா இது மூலியமா மாத்த முடியும். இது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபேமிலி எந்த மாதிரிலாம் இருக்கும், என் பசங்க எந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரம்மாண்டம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த டெப்த் யாரெல்லாம் தெரிஞ்சோ அவங்களுக்கெல்லாம் சத்தியமா தூக்கமே வராது. எனக்கெல்லாம் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் இந்தியாவோட டெப்த் புரியுற வரையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிஜெக்ஷன் பெரிய விஷயமா இருந்தது. யாருன்னா நோ சொல்லிட்டா அழுவேன் போயிட்டு. ரொம்ப சாஃப்ட் கார்னர் டைப். இது என் கூட இருக்கக்கூடிய சிடிஸ் ஸோ எல்லாருக்குமே விபி லெவல் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தெரியும். ரொம்ப சாஃப்ட் கார்னர். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அழ ஆரம்பிச்சிருவேன் நான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் பர்சனா இருக்கு. பட் இது ஆக்சிஸ் இந்தியாவுடைய டெப்த், அதோட பிளானு, நம்மளுடைய லீடர்ஸ் உடைய அந்த ஸ்ட்ரென்த் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்போ எனக்கு உணர ஆரம்பிச்சனோ, புரிய ஆரம்பிச்சனோ, இந்த இடத்துல தானே நம்மளுடைய லைஃப் இருக்கு அப்படின்றத வந்து 100% 200% நம்ப ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் என்னை கைட் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க எங்க லீடர்ஸ். ஹரிபிரகாஷ் சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ எதை செஞ்சாலும் பெஸ்டா செய்யுங்க சார். நான் என்ன பண்ணும், நான் எதை செஞ்சாலும் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்பேன். அப்போ நானும் எங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரிபிள் டைமண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிடி அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நின்னோம். சார் நான் என்ன சார் பண்ணணும், நீங்க எப்பவுமே பெஸ்டா செய்வீங்க, நீங்க எதை செஞ்சாலும் பெஸ்டா செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை இன்ன வரையிலும் நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். டிராவல் பண்ண ஆரம்பிச்சதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க இருந்தாலும் தி பெஸ்ட் தி பெஸ்ட் தி பெஸ்ட் இந்த கொண்டு வர்றதுக்காக மெனக்கிடுவோம். அவ்வளவுதான். கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பண பிரச்சனை, கடன் பிரச்சனைஸ், பெருசா வந்து பிசினஸ் வராம இருக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொந்தக்காரங்களே வந்து ரொம்ப கிண்டல் கேலி பண்றது, நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க, கம்பெனில வேலை செய்யற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கிண்டல் கேலி பண்றது சாதாரணமெல்லாம் இல்லை. இவனுக்கெல்லாம் எதுக்கு இந்த பொழப்பு, யாரை ஏமாத்த வந்து அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து அவங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், ஏன் இந்த மாதிரி வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர சென்சிட்டிவா வீட்டுல போய் எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவேன். நம்ம எடுத்த பிசினஸ் தப்போ அப்படின்றதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துல எல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் தான், பேச்சுமுத்து சார் சொன்ன மாதிரி தான், உங்களுக்குன்னு எந்த காரணத்துக்காக இதுக்குள்ள வந்தீங்கன்றத நினைச்சு பாருங்க, அவ்வளவுதான் அப்படின்றது. என்ன திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் நிறைய பேரை நம்பி கூப்பிட்டு வந்திருக்கேனே, இது உள்ள ஜெயிக்க முடியும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேனே, உன் கனவை நிறைவேற்றலாம், உன்னுடைய கடனை அடைக்கலாம், நம்முடைய பசங்களுடைய லைஃபுக்கு வந்து பெஸ்டா இருக்கும், நம்ம இதுல கூடி சொன்னாகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோமே, அப்ப அதெல்லாம் பொய்யா, என்னை நம்பி வந்த நபர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி வந்தவங்களை மட்டும் நினைச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு முன்னாடி வரக்கூடிய எந்த ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தாலும், ரிஜெக்ஷனா இருந்தாலும், அது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சேன். வாழ்ந்தா என்னுடைய டீமுக்காக நான் வாழணும், அது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அப்படின்றத வந்து ஒரே ஒரு விஷயத்த மனசுல வந்து ஆழமா பதிக்க ஆரம்பிச்சேன். இதுல என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என் டீம்ல இருக்கக்கூடிய என்னை நம்பி வந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஜெயிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 8 பில்லர் வந்தாங்க. அந்த 8 பில்லரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ பெஸ்டா ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சேன். உண்மையா அந்த 8 பில்லரும் வந்து பெஸ்டா இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் அவங்கள நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு ஈடிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்திருக்கோம். ஒரு 100 பேருடைய லைஃப்பை வந்து கண்டிப்பா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கனவெல்லாம் வந்து நான் வேலை செய்யும் போது இருந்துச்சுன்னா இல்ல, கடனை எப்படி அடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் இருந்தது. இந்த மாசம் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவோம், அந்த ஒரு இதுதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருடைய லைஃப்பை மாத்த முடியுமா, அவங்களுடைய கனவை நிறைவேற்ற முடியுமா, அவங்களுக்காக வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குறிக்கோள் நமக்குள்ள தோண்டி இருக்குல்ல. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்சிஸ் இந்தியால கிடைச்சிருக்கு
அப்படின்னும் போதும் ஸோ என்னுடைய லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச லீடர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரண நபர்களே கிடையாது. உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட பெத்த அப்பா அம்மாவுக்கும் மேல அவங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். என்னுடைய ஒவ்வொரு லீடரையும் என்னுடைய பெத்த அப்பா அம்மாவுக்கும் மேலேயே பாக்குறேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னுடைய பேரண்ட்ஸை தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு மூலையில கடனுக்காகவும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாம வீட்டு வாடகை வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்த ஒரு நபரை இன்னைக்கு வந்து ஆக்சிஸ் இந்தியாவில் ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ண ஒரு பர்சனை எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராகவும் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராகவும் இன்னைக்கு அப்கமிங் வைஸ் பிரசிடென்ட், நான் எந்த மூலையில இருக்கேன், என்ன ஜாதி, என்ன இதுல இருக்கேன், அதெல்லாம் வந்து பார்க்கல. ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்துல ஓடுற ஒரு நபர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர், இவருக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்கு அப்படின்றத மட்டும்தான் ஆக்சிஸ் இந்தியா பார்த்துச்சு. ஒரு பொதுவான ஒரு விஷயமா வந்து ஒரு பார்த்த ஒரு விஷயம்தான். ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சிஸ் இந்தியா சமம் அப்படின்றத இன்னைக்கு வந்து 100% இல்ல 1000% வந்து நான் ஃபீல் பண்ணி உணர்ந்திருக்கேன். எங்கேயோ இருக்கக்கூடிய நபர் என்னை வந்து பக்கத்துல சேர்க்குவாங்க. எங்க வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா என்னை அடிக்கிறதுக்கு கூட வந்து கை வாங்க மாட்டார். ஏன்னா என் உடம்புல இருக்கிற அழுக்கு வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இருந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பர்சனை வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில ஒருத்தராகவும் கைட் பண்ணி ஒவ்வொரு நிலையத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இவருக்கு என்ன தேவை, அடுத்து என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற அளவுக்கு ஒரு டீம் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னாக்கா இந்த கம்பெனி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உண்மையிலே வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீடே இல்லாத இந்த நானே இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ நியர்பை வந்து ஒரு 70 லட்ச ரூபாய் வீடு கட்டிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஃபினிஷ் ஆக போகுது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓட்ட டிவிஎஸ் 50ல இருந்து போயிட்டு இருந்த ஒரு பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு 1.25 லட்ச ரூபாய் சூப்பரான ஒரு பைக்கு, ஸோ கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபாயில வந்து காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீம், ஒவ்வொரு டீமும் வந்து பாத்தீங்கன்னா டீம் பில்லர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சிஇடிஸும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு வந்து இந்த இஎஸ்சி அப்படின்ற ஒரு டீம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விபி, ஒரு கோர் டீம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா முழுக்க முழுக்க என்னுடைய பில்லர்ஸும் ஒரு பெரிய காரணம். இன்னைக்கு அதை நம்பி இந்த இடிஸை வந்து நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிரைம் மெம்பர்ஸையும் நிச்சயமா வந்து ஜெயிக்க வைப்போம். இவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் வந்து இதோட டெப்த் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், ஆக்சிஸ் இந்தியாவுடைய டெப்த் இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு நைட் கூட நம்மளால தூங்க முடியாது. நீங்க ஒரு நைட் கூட தூங்க மாட்டீங்க. இதை கண்டுபிடிக்காத நபர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏனோ தானமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியாவில் வைஸ் பிரசிடென்டா மாற முடியும், கம்பெனியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னரா மாற முடியும் அப்படின்றத வந்து ஸோ எல்லாருக்கும் சமமான வாய்ப்புங்க கிடைச்சிருக்கு. எனக்கு இங்க வாய்ப்பு கொடுத்த ஸோ என்னுடைய ஹரிபிரகாஷ் சார், ஸோ சந்தோஷ் சார், ஸோ ஒவ்வொரு வைஸ் பிரசிடென்ட் சூர்யா சார் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பேக் டு த ஹோஸ்ட்.